வசுதேவ சுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். கிஞ்சித்காரம் தர்ம சம்ஸ்தாபனத்தின் மூலம் இந்த ஆண்டு யாத்திரை அறிவித்துள்ளோம். ஒவ்வொரு ஆண்டும் ஒரு சிறப்பான யாத்திரையை விஜயதசமி கொண்டாடி முடித்த பிற்பாடு தொடங்கி நடத்தி வருகிறோம். இது 2006 20 ஆண்டுகளாக நடந்து வருகின்றன. அதில் இந்த ஆண்டு அக்டோபர் 25 31ஆம் தேதி வரை 7 நாட்கள் ஸ்ரீமத் பாகவத பகவத்கீதா யாத்திரை. 2000 பேரை கூட்டின்னு போறதுங்கிறது வந்து இட்ஸ் நாட் அ ஸ்மால் ஜாப். தரிசனம் மட்டுமல்லாமல் சிரவணம், கீதை முழுக்க கேட்டு ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய தசமஸ்கந்தம் கிருஷ்ண சேட்டிதம் முழுக்க கேட்க போகிறோம். கேட்கிறோம்னு சொல்லும்போது நம்மிடத்தில் உட்கார்ந்தல்ல, அதது நடந்த இடத்தில், அதது பிறந்த இடத்தில் கேட்க போகிறோம். கூட்டாக பாராயணம் பண்ண போகிறோம். இது முன்னமே உங்களுக்கு அறிவிப்பு செய்திருந்தேன். அனைவரும் திரளாக கலந்து கொள்ள வேண்டும்னு வேண்டுகிறேன். யாத்ரா வந்து இட் வாஸ் a very eye opening experience for me. இந்த சமயத்தில் யாத்திரை எப்படி நடக்கிறது, அதனுடைய அனுபவம் எப்படி இருக்கும் என்று உங்களோடு கொஞ்சம் பகிர்ந்து கொள்ளலாம் என்பதற்கு சுருக்கமாக பேசுகிறேன். குடும்பத்தோடு கேட்கவும், நீங்கள் வருவது ஒரு புறம், கண்டிப்பாக வர வேண்டும். ஆனால் அது எப்படி சென்று வந்திருக்கிறோம் என்னங்கிறத கேட்பதே ஒரு ஆனந்தம். பகவானை பற்றியது தானே. எங்கனே சொல்லிலும் இன்பம் பயக்குமேன்னு ஆழ்வார் பாடுகிறார். 2006 தொடங்கி யாத்திரை நடக்கிறது. கிஞ்சித்காரம் தர்ம சம்ஸ்தாபனம் இப்போது நடத்தி வருகிறது. முதலில் ஸ்ரீ ராம அனுயாத்திரைன்னு ரொம்ப அமோகமாக ஆச்சரியமா நடந்தது. 23 நாட்கள் யாத்திரை. அயோத்தி பிட்டூர்லேருந்து தொடங்கி தெற்கு கோடி ராமேஸ்வரம் தாண்டும் வரை, திருக்குறுங்குடி மலை வரை ராமன் நடந்த அத்தனை பாதை, எல்லா இடங்களையும் தரிசித்தோம். அப்போதெல்லாம் வசதி வாய்ப்புகள் ரொம்பவே குறைவு. முதலில் 400 பேரோட தான் யாத்திரை தொடங்கித்து. 400 பெரியது தான். ஆனால் அந்த காலத்துக்கு அவ்வளவுதான் வசதி இருந்தது. ரொம்ப சிரமப்பட்டு தான் போனோம். ஆங்காங்கு இடங்களை தேடி கண்டுபிடித்து காடு மேடுகள் அத்தனையும் போனோம். ஆனால் அது எவ்வளவு சிரமமாக இருந்தாலும் அப்போ வந்தவர்கள் இன்னைக்கும் நினைவு கூறுகிறார்கள். பெரிய பெரிய ஊரில் நம்ம போய் சேவிச்சுட்டு வந்துடலாம். இந்த அகஸ்திய ஆசிரமம், இந்த சுதீஷ்ண ஆசிரமம், சர்பங்க ஆசிரமம், இந்த குப்த கோதாவரி, இது மாதிரி ரொம்ப ரொம்ப சின்ன கிராம குக்கிராமத்துல எல்லாம் போய் சேவிக்கிறங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான காரியம். அது சுவாமி நமக்கு ரொம்ப எளிமையாக ரொம்ப செஞ்சது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதை போல ஒன்று நாங்கள் போனதே இல்லை. எதுவுமே தெரியாவிட்டாலும் என்ன ஆனந்தமாக இருந்தது. முதல் முறையாக போகிறோங்கிற ஆனந்தம். அதே ராமானு யாத்திரை மறுபடியும் 2010 சென்றோம், 2014 சென்றோம். இதுவரை மொத்தம் 5 தரம் போய்விட்டு வந்து விட்டோம். ஒவ்வொரு தரமும் அப்பொழுதைக்கப்பொழுது ஆறாபமுதம். ராமன் அப்படி என்றால் கண்ணன் கேட்க வேண்டுமா? மதுரா பிருந்தாவனம் கோவர்தனம், துவாரகா பஞ்சத்வாரகா, குருக்ஷேத்திரம், ஸ்ரீ கிருஷ்ண சம்பந்தப்பட்ட எல்லா க்ஷேத்திரங்களுக்கும் சென்று வந்தோம். மதுரா போயிருந்தேன், அது ரொம்ப ஜாலியா இருந்தது. அது ஒரு விசேஷம்னு பார்த்தால் 2011 வருஷம் மதுரா பிருந்தாவனத்தில் 7 நாட்கள் இருந்தோம். 7500 பேர், ஒருத்தர் இல்லை 2 பேர் இல்லை, 7500 பேரும் மொத்த இடத்தையும் சுற்றி பார்த்து 7 நாட்கள் பாகவத சப்தாகத்தில் ஈடுபட்டு, அதுக்கு மேலே 3 வேளை ஆகாரம், போகிறதுக்கு வகரத்துக்கு வண்டி, தங்குற இடங்கள் எல்லாத்தோடையும் ரொம்ப கோலாகலமாக நடந்தது. அதுக்குன்னு ஒரு ட்ரெயினே ஹையர் பண்ணோம். கிருஷ்ண திருஷ்ணா அப்படின்னு ட்ரெயினுக்கு பெயர். திருநெல்வேலியிலேருந்து தொடங்கி மதுரையில் யாத்திரிகர்கள் ஏறி, திருச்சியில் ஏறி, விழுப்புரத்தில் ஏறி, சென்னையில் ஏறி வரிசையாக ஏற்றி கொண்டு சென்றது. 1700 பேர் அந்த ட்ரெயினில் மட்டும். அதை தவிர ரெகுலர் ட்ரெயின்கள். இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக பெருமாள் நடத்தி கொடுத்தார். ஹனுமார் வழிகாட்டினார். அடுத்து ராமானுஜருடைய 1000வது ஆண்டு வந்தபோது அதற்கென்னு 2 வருஷங்கள் ராமானுஜர் சென்று வந்த எல்லா இடத்துக்கும் போனோம். ஸ்ரீசைலம், கரிசைலம், அஞ்சனகிரிம், தார்க்ஷாத்ரி சிம்ஹாச்சலம், ஸ்ரீகூர்மம் புருஷோத்தமஞ்ச, பதரீநாராயணம், நைமிஷம், ஸ்ரீமத் துவாரவதி, பிரயாக, மதுரா, அயோத்தியா, கயா, புஷ்கரம், சாளக்கிராமகிரிம் நிஷேவ்ய ரமதே ராமானுஜோயம் முனிகின்னு ஸ்லோகம். இந்த எல்லா இடத்துக்குமே சுவாமி திருநாமத்தை சொல்லிக்கொண்டே போய்விட்டு வந்தோம். அதுலேயும் 2500 பேர் கலந்து கொண்டார்கள். அதே போல் புரி ஜெகநாதம், அஹோபிலம், பத்ராச்சலம்,
அதுக்கு இன்னும் மேலே ஸ்ரீகூர்மம், இன்னும் சென்றால் கயா. கயாவில் போய் ஒரு சமயத்தில் 2000 பேர் சிராத்தம் பண்ணும். அது எல்லாத்தையும் வாரணாசி எல்லா இடத்துலையும் நடத்தி வைத்தார். அது ஒரு பக்கம் ஒரு யாத்திரை நடந்தது. புருஷோத்தம வித்யான்னு அதுக்கு பெயர். பகவத்கீதை 15வது அத்தியாயத்தின் அடிப்படையில் புருஷோத்தம பெருமாள் புரி ஜெகநாத பெருமாள். அதனால் அவரை பற்றியே கேட்டுக்கொண்டு சென்றோம். 2 வருஷத்துக்கு ஒரு தரம் மலையாள திவ்ய தேசங்கள் முழுக்க யாத்திரை சென்று வருகிறோம். ஆழ்வார்களுடைய பாசுரங்கள் அத்தனையும் உபன்யாசமாக அங்கங்கே கேட்டுக்கொண்டே போய் வருகிறோம். ஒரு முறை மட்டும் பதரிகாசிரமத்துக்கு போகிற வாய்ப்பு கிடைச்சது. 300 பேர், ரொம்ப பேர் அதுக்கு மேலே முடியல, 300 பேர் வரைக்கும் போய் வந்தோம். இதெல்லாம் உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்கு காரணம், நம் பாரதத்தில் இவ்வளவு சிறப்புமிக்க இடங்கள் இருக்கின்றன. இதெல்லாம் கடந்த சில காலங்களில் சென்று வந்த யாத்திரைகள். 400 பேரில் ஆரம்பித்து 7500 பேர் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கோம். ஒவ்வொரு க்ஷேத்திரத்தோட மகிமையும் சுவாமி எல்லாரோடும் வாட்ஸ்அப்பில் இமீடியட்லாம் அனுப்புறது, அதுக்கு முன்னாடியே இன் அட்வான்ஸ் ஆல் த ப்ரோக்ராம்ஸ் அனுப்புறது. ஸோ இட்ஸ் வெரி நைஸ். இந்த யாத்திரை இன்னத்துக்காகன்னு சொல்லுவார்கள். இடம் தரிசனம்தான் முக்கியம் அப்படின்னு சில யாத்திரைகள் இருக்கும். அங்கே நடக்க போகிற உற்சவத்துக்காக போகிறோம், உற்சவத்தில் பங்கு கொள்றதுக்காக போகிறோம், அதுக்காக இருக்கும். சில விசேஷ நாட்கள், சரத் பூர்ணிமான்னு இருக்குது, அதுக்காக அந்த இடத்துல இருக்க போகிறோம். கோவர்தன அன்னக்கூட்ட உற்சவம்னு இருக்குது, அந்த நாளில் அந்த இடத்துக்கு போக போகிறோம். கிருஷ்ண ஜென்மாஷ்டமி வருது, அதுக்கு போகிறோம். இது போல் நாட்கள், விசேஷ நாட்களுக்காக போகிறது உண்டு. எல்லாத்த விட உபன்யாசத்துக்காகவே போகிறதான் உண்டு. ஒவ்வொரு இடத்திலும் அவர் கூடவே வந்திருந்து ஒவ்வொரு இடத்தினுடைய மகாத்மியத்தை மிகச்சிறப்பாக எடுத்து சொல்லி சொன்ன விதமும் அவருடைய காந்த குரலும் எங்களை மிகவும் வசீகரித்தது. நம்ம யாத்திரையில் எப்பவுமே ரொம்ப முக்கியம் நாள் உபன்யாசம் முக்கியம். பல வித்வான்கள் எழுந்துள்ளுவார்கள். அவரவர் பஸ்ஸில் வந்து உபன்யாசம், தங்குற இடத்துல உபன்யாசம், எங்கே மரத்தடி நிழல் கிடச்சதுனால உபன்யாசம். நிறைய பேர் தர்ம சந்தேக கேள்விகள்லாம் கேட்பார்கள். அதுக்கு நம்ம வித்வான்கள்லாம் பதில் சொல்லியிருக்கா. ஒரு ஆனந்தமாக ஒரே குடும்பத்தை போல நம்ம சுவாமிகளுக்கு அதில் ஆனந்தம், அதுக்கு யார் வந்து பங்கு கொள்கிறாளோ அவர்களுக்கும் பகு ஆனந்தம். என்டையர் ட்ரிப் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த ஆண்டு அக்டோபர் 25 31 தேதி வரை 7 நாட்கள் ஸ்ரீமத் பாகவத பகவத்கீதா யாத்திரை. இப்போ நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கிற இந்த யாத்திரையும் உபன்யாசத்துக்கு முக்கியத்துவம். ஏனெனில் ரொம்ப நேரம் குருக்ஷேத்திரத்தில் 18 அத்தியாயங்கள் கீதை கேட்கணும், நம்மளும் பாராயணம் பண்ணணும், அடியும் உபன்யாசிக்கணும், உபன்யாசமும் நீங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும். அதே போல் பிருந்தாவனத்துக்கு போனாலும் பாகவதத்தில் கிருஷ்ண சேட்டித்த முழுக்க 10வது ஸ்கந்தத்தில் ஒரு பாதியாவது கேட்க வேண்டும். இது எல்லாம் கேட்கறதுல விருப்பம் இருக்கணும். அதாவது இந்த இடத்துல தான் நடந்ததுன்னு சொல்லச்சே சற்று உடம்பே சிலிர்க்கும், மயிர்கூச்செறிதல் வரும். நம்ம இடத்துல உட்காந்து பாராயணம் பண்ணுறது வேற. அது எங்கே கீதை பிறந்ததோ அந்த ஜோதிஷர்லேயே பாராயணம், எங்கே விஷ்ணு சஹஸ்ரநாமம் பிறந்ததோ அந்த பீஷ்ம குண்டத்திலேயே பாராயணம்னால் அது நமக்கு ஒரு புது உத்வேகத்தை கொடுக்காதா? இப்படி தான் பண்ணோங்கிறத திரும்ப வந்து நம்ம மற்ற எல்லார் இடத்துலையும் சொல்லிக்கொள்ள மாட்டோமா? இப்படி தான் தரிசனத்துக்கும் சிரவணத்துக்கும் சேர்த்து இந்த யாத்திரை ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கு. இப்படி பல விஷயங்கள் வந்து அதில் பங்கு கொண்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் தான் நன்கு ஆனந்தமாக அனுபவித்து தெரிந்து கொள்ள வேண்டும். அது ஒரு சில விஷயங்கள் உங்களோட பகிர்ந்துக்கலாம். பஜனை ஏற்பாடு பண்ணி, அது அந்தூர்காரர்கள் பஜனையும் இருக்கும், நம்ம பக்கத்துலேருந்து வித்வான்கள் வந்த பஜனையும் இருக்கும். அதை சேர்ந்து பாடி ஆடி கொண்டாடுறதே ஆச்சரியம். கோவர்தனத்துக்கு எப்போ போனாலும் இத்தனை பேர் சேர்ந்து சப்பன் போகுன்வா 56 வகை பக்ஷணம் பிரசாதங்களை பண்ணி கோவர்தன மலைக்கு அன்னக்கூட்ட உற்சவம் நீங்கள் தான் நடத்த போகிறீர்கள். உங்கள் குழந்தைகள் தான் சேர்ந்து பங்கெடுக்க போகிறா. அதனால குடும்பத்துக்கு எத்தனையோ க்ஷேமம் ஏற்படும், லாபம் ஏற்படும். இப்படி பலதும் இருக்கிறதுனாலே அவசியம் இந்த யாத்திரையில் கலந்துக்கணும், குடும்பத்தோடு கலந்து கொள்ளவும், எல்லா இடத்துலையும் தெரிந்தவர்களிடத்தில் சொல்லி சேர்க்கவும். இது எப்படி சேரலாம்னு உங்களுக்கு தோணும். கிஞ்சித் தர்மம் .org அந்த வெப்சைட்டில் போனால் எல்லா டீட்டெயில்ஸும் போட்டிருக்கோம். கிஞ்சித் தர்மம் KINCHIT DHARMAM.org அங்கே போனால் தெரிஞ்சுக்கலாம். இல்லை ஃபோன் பண்ணுங்க 044-2466-2728 044-2466-2728 அப்படிங்கிறதுலையும் பண்ணலாம். வாட்ஸ்அப் நம்பரும் இதோட சேர்த்து கொடுக்குறோம். வேணுங்கிறவர்கள் அத்தையும் பற்றி கொள்ளலாம். வாட்ஸ்அப் நம்பரை சொல்கிறேன், 78240-85880 அல்லது 881. அவசியம் பங்கு கொள்ள வேண்டும். சர்வே ஜனாக சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி சந்து, ஸ்ரீயக்காந்தாய கல்யாணதேன ஜெயத்தினா, ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம், ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. அவசியம் வாரீர்.